வணக்கம் நண்பர்களே, இயற்கையான ஏர் டை இருக்கா? ஏன்னா இயற்கையாவே தலைமுடி கருப்பா வாங்கணும், இதுக்கு ஏர் டை யூஸ் பண்றாங்க. ஓகே தான். அப்புறம் ஷாம்பு யூஸ் பண்றீங்க. ஓகே தான். சித்த மருத்துவத்துல அமோனியா கலக்காத ஏர் டை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. கண்டிப்பா அமோனியா கலக்காத ஏர் டை இருக்கு. நிறைய ஏர் டை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஆண் பெண் இருப்பாளருமே அங்க முடிக்கு ஏர் டை யூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் வருது. என்ன சைடு எஃபெக்ட்னா, அந்த முடியல் ஸ்கின்ல அலர்ஜி ஆயிடுது. ஸ்கின் அலர்ஜி மட்டும் இல்ல, எரிச்சல் ஆகுது, நமைச்சல் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் நீர் மாதிரி வடிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க ஹேர் டை பக்கமே ஒரு சிலர்லாம் போறதில்ல. ஏன்னா ஹேர் டை சைடு எஃபெக்ட் வந்துடும், வேணாம், இயற்கையாகவே மருதாணி அவுரி இது மாதிரிலாம் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாலும் பயன்படுத்துகிறாங்க. வரவேற்கத்தக்கது தான். இப்போ நான் ஒரு ஹேர் டை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காமிக்க போகிறேன். இது பாரம்பரிய சித்த வைத்தியர் அதே மாதிரி படித்து பட்டதாரி மருத்துவரும் இணைஞ்சி செஞ்ச ஒரு அற்புதமான ஹேர் டை. இது அற்புதமாக வேலை செய்யுது. இந்த ஹேர் டையை இப்போ ஐயாவுக்கு போட போகிறோம். அது என்னென்ன மூலிகை கலந்துருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் சோத்து கத்தாழை பார்க்குறீங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து முடிக்கு சாஃப்டாக கொடுக்கும், முடிக்கு மென்மையை கொடுக்கும். அடுத்தது இது சீக்கா. இதுவும் ஏர் டையில் நம்ம பயன்படுத்துகிறோம். அது பக்கத்தில் இருக்குது பூந்தி கொட்டை. இதுவும் நம்ம ஏர் டைக்கு பயன்படுத்துகிறோம். அது பக்கத்தில் இருக்குது செம்பருத்தி. இதுவும் நம்ம ஏர் டைக்கு பயன்படுத்துகிறோம். அது இல்லாத நெல்லிக்காய் இப்போ அங்கே வைக்கல, நெல்லிக்காய் பயன்படுத்துகிறோம். ஊசிலை அப்படின்ற மூலிகை பயன்படுத்துகிறோம். விட்டமின் இ அதிகமாக உள்ள பல மூலிகைகள், இதில் இல்லாத நிறைய மூலிகைகள் இதில் கலக்க போகிறோம். இது எல்லாமே கலந்தது தான் இங்கே இருக்கிற ஹேர் டை. இது ஒருத்தருக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணுன்றதை நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம். இந்த ஹேர் டை இயற்கையாகவே சைடு எஃபெக்ட் இல்லாதது, இயற்கையான ஹேர் டை. வாங்க இதை ஐயாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போட்டு காமிக்கலாம். நண்பர்களே, ஐயாவுடைய அந்த ஸ்கால்ப்பை பாருங்கள். பார்த்தீங்கன்னா முடி எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். இவர் ஐயா அப்பப்போ ஏர் டை எடுப்பார். இப்போ நம்மக்கிட்ட தொடர்ந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டுக்கிறாரு. இந்த ஏர் டை சைடு எஃபெக்ட் இல்லாதது, அதையும் நம்ம காமிக்க போகிறோம், போட போகிறோம் ஐயாவுக்கு. முடி பார்த்திங்களா வெள்ளையாக இருக்குது. அவருடைய முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இந்த ஏர் டை முழுக்க சைடு எஃபெக்ட் இல்லாதது. அவருடைய தலைமுடியை பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த ஸ்கால்ப்பில் ஒட்டாது. நாம் போடுற ஹேர் டை ஸ்கால்ப்பில் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி அவருக்கு மீசை தாடி எல்லாமே வெள்ளையாக இருக்குது முடி. ஆனால் இப்போ தலைக்கு மட்டும் இப்போ நம்ம போட்டு காமிக்கிறோம். இப்போ தலைக்கு போட்டு காமிக்கிறது. ஆனால் இப்போ நம்ம தலைக்கு மட்டும் தான் ஹேர் டை போட போகிறோம். வாங்க அது எப்படி கலக்கிறது, எப்படி பூசுறதுன்னு நான் பார்க்கலாம். நண்பர்களே, தேவையான அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1:3ன்ற பங்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். இப்போ கஞ்சி பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். தேவையான அளவு பார்த்திங்கனாக்கா இந்த ஹேர் டையை எடுத்து போடுறோம். போட்டு நல்லா கலக்கி, அவர் யாருக்கு ஆண் பெண் இருப்பாளருக்குமே அவங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்போ சோப்பு எதுவும் போடாமல் பச்சை தண்ணியில், சில்லு தண்ணியில், பச்சை தண்ணி நார்மல் வாட்டரில் தலையை அலசினா போதுங்க. ரொம்ப அருமையாக தலை குளிர்ச்சியாக இருக்கும். இதில் இருக்க மூலிகைகள் தலை குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தலையில் நீர் கோத்துருக்கு, தலைவலி அப்படின்றவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். உடல் உஷ்ணத்தை குறைக்கும். அதே மாதிரி மண்டை சூடை குறைக்கும். தலை சூட்டை குறைச்சி, கபால மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க, அதை குறைச்சி ரொம்ப அற்புதமாக இயற்கையாகவே தலைக்கு கருமை நேரத்தை, அந்த தலைமுடிக்கு கருமை நேரத்தை கொடுத்து இதை அப்படியே நம்ம இது இயற்கையாகவே தலைக்கு கருமை நேரத்தை கொடுத்துரும். நண்பர்களே, இப்போ பாருங்கள், ஐயாவுக்கு இந்த இயற்கையான ஹேர் டை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதை பாருங்கள். இப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படியே காய விட்டுறணும். காய விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணணும். சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. ரொம்ப அருமையாக அவர் தலைமுடி கருமையாக இருக்கும். நான் சொன்ன அந்த தலை சார்ந்த மேலோட்டமான பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகைகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அற்புதமான கெமிக்கல் இல்லாத ஏர் டை தான் போகிறத பார்த்துட்டுக்கிறீங்க. இந்த ஏர் டை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இயற்கையான நறுமணத்தை கொடுக்கும். இந்த இயற்கையான நறுமணம் கொடுக்கும். நறுமணமாக அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும். தலை சில்லுன்னு ஆகிறத நம்ம உணரலாம். ஏன்னா இதில் அவுரி இருக்குது, கத்தாழை இருக்குது, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்குது,
செம்பருத்தி இருக்குது, சோத்துக்கத்தாழையெல்லாம் அந்த தலைக்கு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்துருக்குறீங்களே, பாருங்கள் இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இது மாதிரி அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் காய விட்டுறணும். இது மாதிரி அப்ளை பண்ணி 1 மணி நேரம் நல்லா முடிய காய விட்டுறணும். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். சோப்போ ஷாம்பு போட்டு தலை அலசக்கூடாது. உங்களுக்கு எந்த வகையான சைடு எஃபெக்ட்டும் இந்த ஹேர் டைனால் உங்களுக்கு வரவே வராது. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் டை ஓரளவுக்கு முழுமையாக பூசியாச்சு. எல்லா இடத்துலையும் நல்லா பூசி அப்படியே விட்டுருணும், அவ்வளோதாங்க. இது பூசி விட்டால் போதும். முடி நல்லா கருமையாக சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் பூசக்கூடாது அப்படியே உள்ள. நண்பர்களே மேலோட்டமாக போட்டுச்சு இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு சீப்பு வச்சு அப்படியே சீவி விடணும். சீவி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம சீவி அப்படி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முடியுடைய வேர்க்காலுக்கும் அது போகும். ஃபுல் தலைமுடி ஃபுல்லாகவே நல்லாவே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடிக்கு சீவி அந்த ஹேர் டையை எல்லா இடத்துலையும் பரப்பியாச்சு. இப்போது கரெக்டாக 1 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் பட்டுச்சுங்க பிரதர். நண்பர்களே, இந்த ஹேர் டை என்னென்ன மூலிகையில் செய்யப்பட்டது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவருடைய ஒயிட் ஹேரை பார்த்துருப்பீங்க. அடுத்தது அவருக்கு முடிக்கு ஹேர் டை அடிச்சதை பார்த்துருப்பீங்க. அப்புறமா காஞ்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. சரிங்களா, இதையும் பாருங்கள். ஐயா, இப்போ ஒரு டைம் இந்த ஹேர் டை தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் வரையும் இருக்கும்? 1 மாதத்துக்கு மேலே வருதுங்க. 1 மாதத்துக்கு மேலே வருது. சரி சரி. இது போகிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, கண் எரிச்சல் கொஞ்சம் நல்லா இருக்குது. தலைவலி அந்தாக்க பாரமாக்குறது நல்லா இருக்குது. அப்புறம் கண்ணாடி போடலாம் போது கண்ணாடி மேலே இஷ்டம் இல்லை. கண் இது நல்லா தெரியுது. கொஞ்சம் காற்றுட்டம் நல்லா தெரியுது. குளிர்ச்சியாக இருக்குதுங்க. ஓ, குளிர்ச்சியாக இருக்குது. குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போய் இது போட்டுன்னு வீட்டுக்கு போனால் என் பேரை வீட்டில் சேர்த்த மாட்டாங்க 3 நாளைக்கு. ஆனால் எவ்வளோ கலராக பண்ணிட்டீங்களே, கருப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. தாத்தா தலை வெளியேன்னு இருந்தது. இப்போ கரையே போந்துக்கிற அம்மா தாத்தா வீட்டில் சேர்த்தாதுன்னு சொல்ல போகிறோம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது தெரியலங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. என்ன நேர்களே, ஐயா சொன்ன மாதிரி இந்த ஹேர் டை இயற்கையான ஹேர் டை போகிறதுனால தலை குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கண் எரிச்சல் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதா சொன்னார். ரொம்ப நல்ல விஷயந்தான். தலை பாரம் இருக்கிறதுலாம் அதெல்லாம் அதுக்கான மூலிகைகள் தான் இருக்குது. நீரை எடுக்கக்கூடிய மூலிகைகள், அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகைகள், இதில் விட்டமின் இ சத்து இருக்கிற மூலிகைகளும் இருக்குது. அதனால் தாராளமாக இயற்கையான ஹேர் டை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும், இயற்கையான ஹேர் டை சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹேர் டையை நான் சஜஷன் பண்ணுவேன். கம்பல்சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹேர் டை எல்லா பியூட்டிஷியன் வச்சுருக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் வாங்கி கஸ்டமருக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஹேர் டை. இப்போ ஐயாவுடைய முடியை பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, ஐயா இந்த ஹேர் டை போட்டு 1 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்திருக்காரு பாருங்கள். தலை எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். ஐயா சொன்ன மாதிரி
1 மாதத்துக்கும் மேலே வருதுன்றார். பாருங்கள் ஸ்கால்ப்பில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? ஒரு சில ஏர் டை ஒட்டும், ஆனால் பாருங்கள் அந்த பாருங்கள் எவ்வளோ முடி பார்த்தீங்கன்னா நார்மலாக வெள்ளையாக இந்த முடி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஏர் டை போட்டோம் இல்லையா, அதனுடைய சாயம்னு சொல்லுவாங்க, அது வந்து தோலில் ஒட்டவே இல்லை, ஸ்கின்னில் ஒட்டவே இல்லை. பாருங்கள் பளபளன்னு இருக்குது. இதுதான் நேச்சுரல் ஏர் டை. சரிங்களா? இந்த நேச்சுரல் ஏர் டையை கம்பல்சரி நீங்கள் பயன்படுத்தலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, தலைமுடி பளபளன்னு இருக்குது, எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த ஏர் டை இப்படி தான் பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற விதம் சொல்லியிருக்கேன், பயன்படுத்தும் முறை சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால தலை குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெல்லாம் ஈட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டை. அதில் இருக்கிற மூலிகைகள் அப்படிப்பட்ட மூலிகைகள். நண்பர்களே, அவருக்கு தாடிக்கு மீசைக்கு போடல, ஏன்னா ஷேவ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால போடல. இல்லை அதுவும் போட்டிருந்தாக்க இன்னும் ஒரு 10 வயசு குறைஞ்சிருப்பார். அதனால் இயற்கையான ஹேர் டை வேணும் அப்படின்றவங்களுக்கும், நிறைய ஹேர் டை பயன்படுத்தினேன் அதனால் சைடு எஃபெக்ட் இருக்குன்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்தவரை எல்லா பியூட்டிஷியன் எல்லா அழகு நிலையத்துக்கும் நிறைய ஹேர் டை கஸ்டமருக்கு போடுறீங்க. இது மாதிரி இயற்கையான ஹேர் டை வாங்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாது, தலை குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கபால மண்ட சூடு இருக்குது இல்லையா, இதெல்லாம் குறைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், முடி சாஃப்டாக இருக்கும், முடி ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம், சைடு எஃபெக்டெல்லாம் இருக்காது. தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. இதுதான் பயன்படுத்தும் முறை. இந்த வீடியோவை யாரெல்லாம் இயற்கையான ஏர் டை வேணும், இல்லை சைடு எஃபெக்ட் இல்லாத ஏர் டை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஏர் டை வேணும் அது சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, சூப்பராக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.